பக்கத்தில் வேறு மாவட்டத்தில் மீட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே வழி இருக்கோ அதை தேடி போகணும் சார். அப்போ நீங்கள் 1000 காரணங்களை தொடர்ச்சி அடுக்குறீங்க. நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போக முடியுமா, அவங்களால முடியுமான்னு சில பேர் கேட்குறாங்க. நம்ம என்ன கேட்குறோன்னா, பாதிக்கப்பட்டதற்கான முகாமையான காரணம் மரியாதைக்குரிய திரு விஜய். ஏன்னா அவர் தான் சென்டர் ஃபிகர். அதில் எங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போனாருன்னா 1 மணி நேரம் பேசுவாரேங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆனாலும் கூட அதை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் தாவேக்காவுக்கும் இருக்குது, காவல்துறைக்கும் இருக்குது. அவர் ப்ராப்பராக ஒரு அனுமதி கேட்குறாரா, கொடுங்க. ஒரு கட்சி கட்டமைப்பு இருக்குன்னா தலைவன் சொன்னால் கேட்கணுங்க. தொண்டை ஒபே த ஆர்டர் தான் கட்சிக்குள்ளெல்லாம். நீங்கள் இன்னும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, ஏதோ ஒரு முதலாளித்துவ கட்சி தானே. இப்போ ஒபே த ஆர்டர், தலைவன் சொல்கிறத தொண்டை கேட்க போகிறான், அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு. சொல்லுங்கள், ஒரு ஆர்டரை போடுங்க. வெறும் பாதிக்கப்பட்ட குடும்பம் மட்டும் இருந்திருக்கிறாங்க, விஜய் மட்டும் இருந்திருக்கிறார். அந்த அம்மா அதையும் குறிப்பிட்டு பேசினாங்க. நாங்கள் அடித்தா கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாதாங்க, அவர் எங்கள்கிட்ட அப்படி தான் பேசினார் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல விஜயோட வலிகளையும் வேதனைகளையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அதனால தான் நீங்கள் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஐயா ராஜபாலன் என்ன சொல்கிறாங்க, அனுபவமிக்க ஆட்கள் எங்களோட வாங்க, இல்லைனா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாருல்ல. அதுக்கு நீங்கள் வந்து வலு கூட்டுறீங்கல்ல, உங்கள்கிட்ட அனுபவமின்மை தான் கூடுதலாக இருக்கிறது. அப்போ அதுதான் நம்ம யோசிக்கணுமா. ஸோ அதுலேருந்து விஜய் மாற்றிக்கிட்டாரு அப்படின்னா விஜயோட அரசியல் எதிர்காலத்தை பற்றி அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சிந்திக்கலாம். ஆனால் கிரவுண்டு லெவலில் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரப்பே வந்து விஜய் ஒரு சாஃப்டாக தான் அணுகிறாங்க. அவங்க அணுகிறத கூட புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க எதிர்க்க முடியாது, எதிர்க்கவும் தேவையே இல்லை. அவங்க ஒரு வழியில் இருக்கிறாங்க. மற்ற இடங்களில் விஜய்க்கு ஆதரவான ஒரு போக்கு தான் இருக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக நாயுடு, ஜிடி நாயுடு மேம்பாலம், நாராயணசாமி நாயுடு ஏதோ இன்னொரு பேர் வச்சுருந்தாரு, இந்த மாதிரியே வச்சுட்டு இருக்கீங்க. நாங்களாம் எப்பயும் சாதியை திறந்துட்டோம், சாதியை நீக்கிட்டோம், சாதி பேர் எடுக்க தூக்கிட்டாச்சு. நம்ம தூக்கி தான் இருக்கிறோம். நாலு பொண்ணு தமிழ்நாட்டில் பார்த்தா நாயுடு ரெட்டி நாயுடு தானே பேரே இருக்கும். அப்படியே ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு அப்படியே கூட்டி சேர்த்துற வேண்டியது தான். அண்ணாமலை வெயிட் பண்ணுறாரு. அவருடைய கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படலைன்னா அப்படின்னா தனியாக கட்சி ஆரம்பிச்சிருவாருன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதுன்னு பார்க்கலாம். தனி கட்சி ஆரம்பிப்பாரா? ஆமாம், தனி கட்சி துவங்குவதற்கான வேலைகளை அண்ணாமலை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காருன்னே சொல்கிறாங்க. தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வேலையிலும் அவர் ஈடுபட்டுட்டாருங்க. அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. 2024க்கு முன்னாடி ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், சீமான்றவர் இந்த கட்சிக்கு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்கவே மாட்டார், நாம் கட்சி இருக்காதுங்கன்னாரு. 24க்கு பிறகு அந்த கட்சி மாநில கட்சியாக ஆயிடுச்சு. ஒரு மேடையில் போய் தமிழ்நாட்டினுடைய போர்படை தளபதியாக அண்ணன் சீமான் தான்ட்டார். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கவிப்பிரியா. நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கு, நீங்க? நலமா இருக்கேன். இப்போ விஜய் அவர்கள் நேற்று மாமல்லபுரத்திற்கு கரூர் நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை அழைத்து நேற்று மாமல்லபுரத்துல விஜய் அவர்கள் வந்து சந்தித்திருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அந்த சந்திப்பு வந்து நம்ம முன்கூட்டியே பல முறை சொன்னதுதான். நம்முடைய ஊடகத்தில் நம்ம பேசியிருக்கிறோம். ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களை, அது எந்த விதமான பாதிப்பாக இருந்தாலும் சரி, அதுவும் ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவருடைய ஒரு பரப்புரை கூட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் சாதாரண ஒரு பாதிப்பு இல்லை, ஒரு அடிபடுறதோ அப்படிலாம் கிடையாது. உயிரை இழந்திருக்கிறாங்க. 9 பச்சிளம் குழந்தைகள் வந்து மாண்டு போயிருக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பாட்டுக்கு நீங்கள் போகிறது, அவர்களிடம் வீட்டுக்கு போய் அவர்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்வது, அவர்களை பகிர்ந்து கொள்வதுங்கிறது தான் தார்மீக ரீதியாக இருக்குங்கிறத மேலும் தொடர்ச்சி சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க சைடில் சொன்னது என்னன்னா, நாங்கள் அதற்கு தான் முதன்மையான முகாமையான முயற்சி எடுத்தோம். நம்ம அவங்களுடைய வெர்ஷனும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவங்க இதான் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அனுமதி கொடுக்கல, நாங்கள் டிஜிபி கிட்ட, டிஜிபி கிட்ட கேட்டோம். சரி, நான் என்ன கேட்குறேன், அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான மண்டபங்களுக்கும் திமுக வந்து முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க. சரி, திமுக விடுங்க, அதிமுக, பாஜக ஆகியோர் இன்றைக்கு தாவேக்காவை எதிர்க்கிறாங்களா, ஆதரிக்கிறாங்களாமா? ஆதரிக்கிறாங்க. தாவேக்காவை இந்த சிச்சுவேஷன்ல அவங்க வந்து
கைப்பிடிச்சு தான் அரவணைக்க தான் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த அதிமுக பாஜக காரங்க கிட்ட கூட அவங்களால ஒரு யாருக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையா அந்த பகுதியில் ஒரு மண்டபத்தை கொடுக்கறதுக்கு? அந்த மண்டபத்தையும் கூட வந்து காவல்துறையினர் அனுமதி உள்ளே போயிட்டு இப்போ ப்ரெஷர் பண்ணி அவங்கள போட்டு முடக்கிறாங்களா? ஆளுங்கட்சி எதிர்த்து எப்படி சார் பண்ண முடியும்? ஆளுங்கட்சி எதிர்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ண போகிறாங்க உங்களை? நான் இப்போ ஒரு மண்டபத்தை ஓனருமா, நான் அந்த இடத்துல ஒரு மண்டபம் வச்சுருக்கிறேன் அப்படின்னா விஜய் கட்சிக்காரங்க வந்தாங்க, காசு கொடுத்தாங்க, கேட்டாங்க, போயிட்டே இருக்க போகிறாங்க. இத்தனைக்கும் நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. ஒரு சாதாரணமான ஒரு லேமன் இருக்கிறாரு, இந்த அம்புதும்புக்கும் போகாதவர், யாருடைய பேக்கப்பும் இல்லாதவர்னா இதை பற்றி யோசிக்கலாம். அதான் திரும்பவும் கேட்குறேனே, அந்த பகுதியில் அதிமுக பாஜகவுடைய ஆட்கள் யாருக்கிட்டையுமே மண்டபம் கிடையாதா? அல்லது விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் யாருக்கும் ஒரு பலம் பொருந்திய ஒரு அதிகாரம் பொருந்திய ஆளுமைகள் யாருமே கிடையாதா? லோக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் யாருமே உங்களுக்கு கிடையாதா? சரி, கரூரில் தான் நீங்கள் கூட்டத்தை வைக்கணுமா என்ன? சரி, நாமக்கல்ல போய் மீட் பண்ணுங்க, பக்கத்தில் வேற மாவட்டத்தில் மீட் பண்ணுங்க. நீங்கள் எங்கே வழி இருக்கோ அதை தேடி போகணும் சார். அப்போ நீங்கள் 1000 காரணங்களை தொடர்ச்சி அடுக்குறீங்க. நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போக முடியுமா? அவங்களால முடியுமான்னு சில பேர் கேட்குறாங்க. நம்ம என்ன கேட்குறோன்னா, பாதிக்கப்பட்டதற்கான முகாமையான காரணம் மரியாதைக்குரிய திரு விஜய். ஏன்னா அவர் தான் சென்டர் ஃபிகர். அதில் அவரை பார்க்க தான் வந்தான், அவரை கேட்க தான் வந்தான், அவருடைய கூட்டத்தின் வர்றதுக்காக ஒட்டுமொத்த பேரங்க வந்து நின்னா குவிஞ்சான். அப்போ நாம தானே பொறுப்பு, நாம போவோம் அப்படின்னு விஜய் ஏன் போகலைங்கிற கேள்வியை நம்மால் கடந்து போக முடியாது. இதை விஜய் செய்த வரலாற்று பிழை. ஆனா ஒருவேளை விஜய் அவர்கள் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தா கூட சுத்தி வந்து ஆட்கள் இருப்பாங்க, ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கும், ப்ரெஸ் இருக்கும், கவர் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் இல்லையா? அவருடைய மனசுல இருந்து எதையுமே வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்க கிட்ட சொல்ல முடியாத ஒரு நெருக்கடியில தானே இருப்பாரு. இப்போ தனித்தனியா அவங்கள வந்து சந்திக்கும் போது மனசுல இருக்கிறத பேச முடியும். இப்போ வந்து அழுதாரு, காலில் விழுந்தாங்க, அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் சொல்றாங்க. அப்போ இது வந்து ஒரு நல்ல விஷயமா தானே பாருங்க. இல்லை, நீங்க திரும்பி சொல்றேன், அவர் இப்போ அந்த குடும்பத்தினரிடம் பேசியதை பற்றி நான் குறையே சொல்லலை, குற்றமே சொல்லலை, அது பிழையானதுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அங்கே போய் அவங்கள தேடி போய் சொல்லியிருந்தால் அதில் இந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் வரும். இப்போ நீங்கள் சொல்கிறதா ஒரு லாஜிக் இருக்குமா? எங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போனாருன்னா 1 மணி நேரம் பேசுவாரேங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆனாலும் கூட அதை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் தாவேக்காவுக்கும் இருக்குது, காவல்துறைக்கும் இருக்குது. அவர் ப்ராப்பராக ஒரு அனுமதி கேட்குறாரா, கொடுங்க. அனுமதி கேட்க வேண்டிய முதல் அவசியமே கிடையாது இதுக்கு. இப்போ என்னென்னா, அவர் வரும்போது கூட்டம் கூடாமல் பார்த்துக்கணும், கட்சிக்காரங்க பண்ண வேண்டிய வேலை. தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுக்கு ஒரு கட்டளை, ஒரு அறிக்கை வரணும், ஒரு கட்டளை. நான் கரூர் பகுதிக்கு போய் பாதிக்கப்பட்டவங்களாம் பார்க்க போகிறேன், இன்னார் மட்டும்தான் வரணும், நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டேன், அதை மீறி வருபவர்களுக்கு அதை மீறி வரக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளையை போட்டுட்டு அறிக்கை விட்டு போங்க. அப்போ உங்கள் கட்டளையையும் மீறி செயல்படக்கூடிய அளவுக்கு தான் நீங்கள் ஒரு இம்மெச்சூரான ஒரு கூட்டத்தை வச்சுருக்கிறீங்களா உங்களோட கட்சியில்? அப்போ அந்த இடத்துல இன்னும் கட்சியாக அது முகிழ்க்கவே இல்லை, கட்டமைப்பு ரீதியாக அது முழுமையான வடிவத்தை பெறலை அப்படிங்கிறதுக்கான உதாரணமே நீங்கள் சொல்லக்கூடிய கேள்வியிலே வந்துருச்சே. ஒரு கட்சி கட்டமைப்பு இருக்குன்னா தலைவன் சொன்னால் கேட்கணுங்க, தொண்டை ஒபே த ஆர்டர் தான் கட்சிக்குள்ளெல்லாம். நீங்கள் இன்னும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது, ஒரு முதலாளித்துவ கட்சி தானே. இப்போ ஒபே த ஆர்டர், தலைவன் சொல்கிறத தொண்டை கேட்க போகிறான், அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு. சொல்லுங்கள், ஒரு ஆர்டரை போடுங்க, யாரும் வரக்கூடாதுப்பா, நான் போவேன், என் கூட பொதுச் செயலாளர் இருப்பார், இன்னொரு 10 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். நான் உள்ளே போனால் அவங்கள்ட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவேன், யாரும் வராதிங்க. ப்ரெஸ் உள்ளே வராமல் வந்துடுவாங்க, அவ்வளோதான். நான் ஒட்டுமொத்தமாக பார்த்துட்டு வந்து ப்ரெஸ் மீட் பண்ணால் கூட மீட் பண்ணுவாங்க சார், ப்ரெஸ் அவ்வளோ வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த விமான நிலையத்துக்கு போனாலும் வெளியில் நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சும் கூட 1 மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ரெஸ்ஸு. அவங்கள பார்த்து ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு போகிறீங்க. அந்த ப்ரெஸ்ஸுக்கிட்ட நான் முழுமையாக பார்த்துட்டு வந்து பேசுகிறேன்னு சொன்னால் கரும்பு தின்ன கூலியாங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அங்கே 8 மணி நேரம். அப்போது அந்த விவகாரத்தில் உடன்பாடு கிடையாது. ஆனால் அவரை மீட் பண்ணுறதுக்கு அந்த அந்த குடும்பங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்குது. நீங்கள் கூட அதை பற்றி ஒரு வீடியோ பேசியிருந்தீங்க. என்ன சொன்னாங்க, அதை கேட்டிங்களா? என்ன அவங்க பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய் மீட் பண்ணி என்ன சொன்னாங்க? இதுல பாதிக்கப்பட்ட பெண்மணி வந்து விஜய் அவர்களை சந்திச்சிருந்தாங்க அந்த நட்சத்திர ஹோட்டல்ல. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, விஜய் வந்து 1 மணி நேரம் எங்கிட்ட வந்து பேசியிருந்தாரு. விஜய் அவர்கள் எங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்றதை விட நாங்க ஆறுதல் சொல்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 1 மணி நேரத்திற்கு அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு விஜய் அவர்கள் உடைஞ்சு அழுத மாதிரியான ஒரு இருந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. இறுதியில காலிலே விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. இல்ல, ஆக்சுவலி இந்த நிகழ்வுகளை எதிர்பார்த்தீங்களான்னு கேட்டீங்கன்னா நான் எதிர்பார்த்தேன். இப்போது நாமளே ஒரு சக மனிதனாக சொல்கிறேன். அந்த நிகழ்வு செப்டம்பர் 27 இரவு நடக்கும்போது நான் வெளியில் இருந்தேம்மா.
உடனடியாக வீட்டுக்கு வந்து ஒன்றும் செய்தியை பார்க்கும்போது ஒரு 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 அரை மணி நேரத்தில் கூட எனக்கு கண்களில் கண்ணீர் வந்துருச்சு. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துருச்சு, இது நடக்கக்கூடாத நிகழ்வாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் வந்து உருவாச்சு. அப்போ அந்த நிகழ்வுக்கே அடிப்படையில் எல்லா விதமான விஷயங்களுக்குமே சென்டர் ஃபோக்கஸாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கண்டிப்பாக உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார், கட்டாயம் பாதிக்கப்பட்டிருப்பார். அதை ஏன் அவர் வெளிப்படுத்தலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இப்போ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த கூட்டத்தில் அவங்க சந்திச்ச ஒரு கண்ணீர் விட்டுருப்பாரா, அழுதுருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் பண்ணியிருப்பார். அதை நீங்கள் பண்ணாமல் இருக்க முடியாது. அதாவது பண்ணணுங்கிறதுக்காக விஜய் பண்ணாருன்னு நான் சொல்லவே வரலை. யாருடைய உணர்வுகளையும் கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு வேலை நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இதற்கான வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பார் அவர். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் அதில் ஒரு விஷயத்த ஒன்று பார்க்குறேன், அதை பண்ணணும் பண்ண வேண்டியதை பண்ணியிருக்கிறாரு. உள்ளுக்குள்ளே அந்த நிகழ்வின் போது வேறு யாருமே இல்லை, அங்கே அனுமதி இல்லை. வெறும் பாதிக்கப்பட்ட குடும்பம் மட்டும் இருந்திருக்கிறாங்க, விஜய் மட்டும் இருந்திருக்கிறார். அந்த அம்மா அதையும் குறிப்பிட்டு பேசினாங்க. நாங்கள் அடித்தா கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாதாங்க, அவர் எங்கள்கிட்ட அப்படி தான் பேசினாரு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல விஜயோட வலிகளையும் வேதனைகளையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது, நல்லா புரிஞ்சுக்கிறோம். அதில் கண்டிப்பாக வந்து அவருக்கு வலி இருக்குது. அந்த துக்கத்தை தாழ்மையாக துக்கத்தை அங்கே போய் அவர் கொட்டியிருக்கிறாரு. அதனால தான் அழுக வந்திருக்குது. ஆனால் என்ன ஒன்று, இட்ஸ் டூ லேட். அது வந்து எல்லாத்தையுமே சட்ட ரீதியாக தான் நான் சந்திப்பேன் அப்படின்றது வந்து மக்கள் மன்றத்தை உதாசீனப்படுத்துவதற்கு ஒப்பானது. எல்லாவற்றுக்கும் சட்டமன்றம் இது நீதிமன்றங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறது வந்து மக்கள் மன்றங்களா அப்போ நீங்கள் எதுக்காக பார்ப்பீங்க, எப்போ போய் மீட் பண்ணுவீங்க? அப்போ அதில் தான் நமக்கு வர மேலே ஒரு முரண்பாடு வந்து உருவாகி இருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் அந்த மக்களை மீட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அந்த மீட்டிங் நடந்துச்சு சொல்லுங்கள்? பாதிக்கப்பட்டவர்களை விஜய் அவர்கள் வந்து பார்க்கணும், அவருடைய பிரச்சாரத்துல தான் நடந்துச்சு. அதனால அந்த பாதிக்கப்பட்ட மக்களை அவர் பார்க்குறாரு. அதாவது ஏன் இப்போ வந்து அவர் பார்த்தாக வேண்டிய சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, தார்மீக ரீதியாக அவர் பார்த்தாகணும். இன்னொரு விவகாரம் என்ன அப்படின்னா, அடுத்த அரசியல் கட்டத்துக்கு வெரி குட், அதே தான் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு அவர் நகரணும் அப்படின்னா இதில் ஒரு அடிப்படை பொறுப்பு அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டவனோட நான் நின்றுக்கிறேன், அவன் வழியை நான் கேட்டிருக்கிறேன், என்னுடைய துயரத்தை நான் பகிர்ந்திருக்கிறேங்கிறத நீங்கள் வெளிப்படுத்தணும். இதில் இவங்க பண்ண பிழை என்னன்னா, ஊடகத்தை துச்சமென நினைப்பது. எதற்கெடுத்தாலும் ஊடகங்கள்லாம் திமுகவுக்கு வந்து ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, எங்களால் வந்து போய் பகிர்ந்துக்க முடியலன்னு சொல்லி இவங்க இடைவெளி விட்டு போவது அப்படிங்கிறதும், ஊடக விவாதங்களில் பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளே கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக கிடையாது. முஸ்தபான்னு ஒரு தோழர் பேசுகிறாங்க, இன்னும் 2-3 பேர்லாம் பேசுகிறாங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆதரவாளர், தாவேக ஆதரவாளர்னு போடுறாங்க. அதில் இப்போ அண்மையில் இணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்தில் வந்து ராவுத்தர் இப்ராஹிம் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தொடர்ச்சி அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கட்சியில் அவருக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவர் உதாசீனப்படுத்துகிறாங்கன்னு ஒரு பதிவை அந்த கட்சியினுடைய ஆதரவாளர் போட்டிருக்காங்க. அப்போ உங்கள் கட்சியை தொடர்ச்சியா ஆதரவு தெரிவிக்கிறவங்கள நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க அப்படிங்கறத ஒரு கட்சியின் ஆதரவாளர் எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஆனா அவங்க தான் ஊடகத்துல உங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு பாத்தீங்களா? அது தாவேக்கால மட்டும் நடக்கிறது இல்லையா, மற்ற கட்சியிலையும் நடக்கிறது இல்ல. நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேன். இப்போ பாஜக ஆதரவாளர் ஒருத்தர் வருவாரு, ஆனா பாஜகங்கிற கட்சிக்காரர் வருவார். அசோ வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? நீங்க போய் ஒரு பாஜக கட்சிக்காரர் கூப்பிட்டீங்கன்னா ஒரு விவாதத்துக்கு வருவாரு. அதிமுக ஆதரவாளர் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, ஆனா அதிமுக கட்சிக்காரர் விவாதத்துக்கு வருவார். திமுக ஆதரவாளர்கள் சொல்லவே வேண்டாம், இணையம் முழுக்க இருக்காங்க, ஆனா திமுகன்ற கட்சிக்காரன் வருவாங்க. நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் இருப்பாங்க, பட் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு ஆள் அங்கே வருவாங்க. ஸோ கட்சி ரெப்ரசன்டேட்டிவே இல்லாம, கட்சியினுடைய பேச்சாளர்களே இல்லாம விவாதத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது அந்த கட்சி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் இதனுடைய மீட்டிங்கை பத்தி கூட அந்த கட்சியினுடைய அஃபிஷியலாக ஏதாவது ஒரு ட்வீட்டில் போட்டாங்களா, ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாங்களா, ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணாங்களா, ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்களா, ஒரு அறிக்கை வெளியிட்டாங்களா? எதுவுமே கிடையாது. அது எல்லாமே இப்போ இதை பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒரு அம்மா வந்து ஒரு பேட்டி கொடுத்தது மூலமாக தெரிஞ்சது நமக்கு, அவ்வளவுதான். ஆனால் இதெல்லாம் பண்ணணும்னு ஏன் அவசியம்? எதெல்லாம் பண்ணணும்னு அறிக்கை விடணும், இல்லை வந்து ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ண, இதெல்லாம் ஏன் அவசியம்? பாதிக்கப்பட்டவங்கள விஜய் அவர்கள் பார்த்துட்டாரு, இது அவங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கிறது இல்லையா? இல்லை, இது வந்து மேம்போக்கா நீங்கள் கேட்குற கேள்வி வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல கேள்வி தான். இது வந்து தப்பு இல்லை, இது வந்து சரின்னு கூட தோணும். ஆனால் நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, விஜய் என்ன பண்ணுறாருன்றது யாருக்குமே தெரியாது. விஜய் சொல்லாமல் மற்றவங்க சொல்ல தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அக்டோபர் 27 மீட் பண்ண போகிறான்றது அவர் சொன்னாரா?
ஊடகங்கள செய்தியாக வெளியிட்டாங்க. அந்த கட்சி எங்கேயுமே இதை பற்றி எதுவுமே பேசலை, வாய் திறக்கவே இல்லை அவங்க அதை பற்றி. அப்போ எல்லா இடத்துலையும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது, ரொம்ப ரகசியமாக நடந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து தேவையற்ற போக்கு இல்லையா? வெளிப்படைத்தன்மையோடு இருங்க. அப்போ அதனால தான் நீங்கள் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஐயா ராஜகோபால் என்ன சொல்கிறாங்க, அனுபவமிக்க ஆட்கள் எங்களோட வாங்க, இல்லைனா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாருல்ல. அதுக்கு நீங்கள் வந்து வலுக்கூட்டுறீங்கல்ல, உங்கள்கிட்ட அனுபவமின்மை தான் கூடுதலாக இருக்கிறது. அப்போ அதுதான் நம்ம யோசிக்கணுமா? ஸோ அதுலேருந்து விஜய் மாற்றிக்கிட்டாரு அப்படின்னா விஜயோட அரசியல் எதிர்காலத்தை பற்றி ஒரு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சிந்திக்கலாம். பட் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் விஜய் அவர்கள் சைலண்ட்டாக இப்போ வரைக்கும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஓப்பன் அப் ஆயிருக்காரு, தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இப்போ கூட சில நாட்களுக்கு முன்பாக விவசாயிகள் வந்து கொள்முதல் நிலையங்களுக்கு வந்து நெல் பயிர்களை வந்து கொண்டு போக முடியாதனால நெல் மணிகள்லாம் வந்து முளைச்சிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அது பெரிய அளவில் விமர்சனமாக ஆயிடுச்சு. அதை முன் வச்சு இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இல்லை, இந்த அறிக்கை வரவேற்கக்கூடிய ஒன்று தான். ஏன்னா அவர் இப்போ இயல்பான ஒரு அரசியலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய இயல்பான அரசியலுங்கிறது என்ன? அறிக்கை வர்றது தான். ஸோ தொடர்ச்சியாக அதை பண்ண போகிறாருங்கிறது தெரிகிறது. ஆனால் இதை தாண்டி கள ரீதியாக, செயல்பாடு ரீதியாக விஜய் அவர்களும் தாவேகாவும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. சில பேர் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போது அண்மையில் பல பேருடைய அதிகாரப்பூர்வமான சில முக்கியமான பத்திரிகையாளர்கள் பேசும்போது பார்க்கும்போது கட்சி கட்டமைப்பு ரீதியாக சில மாற்றங்களை கொண்டு வர போகிறாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது எந்த அளவில் வந்து உண்மைன்னு நமக்கு தெரியல. அது சில நிர்வாகிகள் மாற்றப்படலாம், முக்கியமான பொறுப்புகளுக்கு வேறு சிலரை நியமிப்பதற்கான சில வேலை திட்டங்களை விஜய் வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக ஒரு கட்சி என்ன ரியாக்ட் பண்ணணும், வாட் த பார்ட்டி ஷுட் ரியாக்ட். நீங்கள் ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சா, நெக்ஸ்ட் நீங்கள் கட்சியாக என்ன பண்ணணும், அதோடைய பைலா என்ன, அது என்ன விதி என்ன சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீமை போகிறதா சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இந்த நெல் கொள்முதல் விவகாரத்தில் திமுக அரசினுடைய பிழைகளை சுட்டி காட்டியிருக்கிறார். அதற்கு மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஒரு எதிர்கட்சியாக அறிக்கையாது இப்போ விட்டுருக்கிறாரே அப்படின்னு மனமகிழ்ச்சி அடையலாம். ஆனால் இதை விட தீவிரமாக களமாடணும். என்ன விவகாரம் அப்படின்னா, அறிவுஜீவிகள் தளத்தில், பத்திரிகையாளர்கள் மன்றங்களில், மற்ற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜயினுடைய செயல்பாடுகள் மீதான விமர்சனங்களை அடுக்கடுக்காக வைக்கிறாங்க. நம்மளே வைக்கிறோம். ஆனால் கிரவுண்டு லெவலில் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரப்பே வந்து விஜய் ஒரு சாஃப்டாக தான் அணுகிறாங்க. அவங்க அணுகிறத கூட புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க எதிர்க்க முடியாது, எதிர்க்கவும் தேவையே இல்லை. அவங்க ஒரு வழியில் இருக்கிறாங்க. மற்ற இடங்களில் விஜய்க்கு ஆதரவான ஒரு போக்கு தான் இருக்குது. அண்மையில் எடுக்கப்பட்ட சில முக்கியமான ஆளுங்கட்சியினுடைய சர்வே ஊடகங்கள் சர்வே பண்ணதில் அதில் விஜய்க்கு ஆதரவான ஒரு மனநிலை இருப்பதாகத்தான் நமக்கு கிடைத்த தகவல்கள் வந்து கூறுகிறது. அப்போ அந்த விஷயத்தை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இன்னுமே திமுக மற்றும் ஆளுங்கட்சியினுடைய ஆட்கள் வந்து இன்னும் வீரியமாக செயல்படுவாங்க. அதை எதிர்கொள்ளணும்னா நீங்கள் அதை விட வீரியமான ஒரு மனிதராக மாறணும். அப்படி மாறினீங்கன்னா தான் அந்த அரசியலை நீங்கள் நீடிக்க முடியும். இல்லைனா ரொம்ப கஷ்டம் விஜய்க்கு. இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் வந்து இந்த வழக்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார், உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போனார் அப்படின்னு தெரியும். அதனால விஜய் அவர்கள் நீங்கள் அந்த கட்சியில் வந்து கட்டமைப்பெல்லாம் மாற்றப்படும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, புஷி ஆனந்த் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்களை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து நடக்க போகிறது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சில பேர் அதை சொல்கிறாங்க. அதாவது ஆதவ் அர்ஜுனா அவர்களை வந்து நம்ம ஒரு பொதுச் செயலாளர் இடத்துக்கும் திரு புஷி ஆனந்த் அவர்களுக்கு வேற ஒரு பதவியை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. அப்படிக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு நம்ம ஃபேக்ட் நமக்கு தெரியாது. அட் த சேம் டைம் ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஏற்கனவே இருந்த ஒரு மனிதர் திரு ஆதவ் அர்ஜுனா. அதாவது கொஞ்ச நாளாக இருந்தாலுமே சரி திமுகக்குள்ளே இருந்தார். அது திமுகக்குள்ள கட்சிக்குள்ளே இல்லாட்டியும் கட்சி நிர்வாகத்தை பற்றின, கட்சி ஸ்ட்ரக்சரை பற்றின விஷயம் அவருக்கு தெரியும். அதன் பிறகு விசிகாவில் இருந்தார். விசிகா வந்து கிரவுண்ட் லெவலில் இன்றைக்கி எல்லா விதமான ஆட்களையும் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி. அப்போ ஒரு கட்சி எப்படி இயங்குது, மாவட்ட செயலாளர் யார், வட்ட செயலாளர் யார், கிளை செயலாளர் யார், உண்டு செயலாளர் யார், அவருக்கு எத்தனை பேர் துணைத் தலைவர் இருக்கணும், அதில் ரிசர்வேஷன் எப்படி வந்து அப்ளை பண்ணணும், இப்படின்னு சில விதிகள் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சு நடை போட்டவர் திரு ஆதவ் அர்ஜுனா. ஆனால் திரு புஷி ஆனந்த் அவர்கள் அப்படி செயல்பட்டவர் கிடையாது. ரசிகர் மன்றத்தினுடைய ஒரு மேலாண்மை நபராக தான் இருந்தார். அவர் ஒரு க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டை எப்படி பண்ணணும்னு அந்த ரசிகர் மன்றத்துக்கு வேலை பார்த்து வருவார். இன்னொன்று, பாண்டிச்சேரியில் அவர் வந்து ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருந்தாலுமே கூட ஒரு 4 தெரு சேர்ந்தால் ஒரு தொகுதிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கும்.
தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது, உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு மாநிலம் இது. அப்படி இருக்கும்போது அதுக்கு அவர் செட் ஆவாரா அப்படிங்கிறதையும் வந்து உள்ள கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொதுச் செயலாளருங்கிறவர் ஹீ ஷுட் ஃபேஸ் த பீப்புள், ஹீ ஷுட் ஃபேஸ் த ப்ரெஸ், எல்லாத்தையுமே பண்ணணும், ஒரு இடத்துல போய் பேசணும். அப்படின்னும் போது அது ஒரு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. திமுகவோட பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அனுபவம் என்ன, தாவேகோட பொதுச் செயலாளர் அனுபவம் என்ன? புசி ஆனந்த் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை. ஆமாம், அரசியல் அனுபவம் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் அவர் நியமிக்கலாம், நியமன பதவி தானே, இது எதுவுமே கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது, முதலாளித்துவ கட்சி தான், நியமன பதவி தானே. அப்போ வேற ஏதாவது ஒரு பொறுப்பை உருவாக்குவாங்க. இப்போ திமுகவில் பாருங்களேன், செயல்திறன் ஒரு பொறுப்பை உருவாக்கினார் ஐயா கருணாநிதி, அப்படி உருவாக்குனாங்க. அந்த மாதிரி பண்ணி இது பண்ணுவாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. இது எதுவுமே அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது. புசி ஆனந்த் மேபி மாற்றப்பட்டார் அப்படின்னா ஆதவர்ஷனோட கை அங்கே தாவேகாவுக்குள்ள ஓங்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐஆர் பற்றி தான் அதாவது 2 நாட்களாக வந்து அந்த செய்திகள் வந்து பரவிட்டு வருது. பீகார் மாநிலத்தில் இந்த எஸ்ஐஆர் வந்து கொண்டு வந்தாங்க. அதன் மூலியமாக 60 லட்சம் வாக்காளர்கள் வந்து அங்கே நீக்கப்பட்டாங்க. அதாவது சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் மூலமாக. இது வந்து தமிழ்நாட்டிலையும் இன்றையிலிருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சீமான் அவர்களும் இதற்காக கண்டனத்தை எழுப்பியிருக்காரு. இதை பற்றி நீங்க என்ன சொல்ல வரீங்க? குறிப்பா திரு சீமான் அவர்களை பேசுறது நம்ம பின்னாடி அது சொல்லுவோம். அவர் சொன்னது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. பட் அதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு என்ன? தமிழக திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்ட போறாரு. அதே போல் இன்றைக்கு மாமல்லபுரத்தில் ஒரு நட்சத்திர விடுதியில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு வாக்குச்சாவடியை வெற்றுச்சாவடியாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பேசியிருக்காங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாதுமா. ஏன்னா இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் அப்படிங்கிறதுல நீங்கள் எந்த விதமான விஷயங்களையும் பண்ணிட முடியும். இப்போ மேலிடமாக பார்க்கும்போது இல்லைன்னா தப்பு இருக்கு. இப்போ நீங்களே அதை பத்தி ஒரு வீடியோ கூட பேசியிருந்தீங்க. அதாவது என்ன அப்படின்னா இது அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க நேயர்களுக்கு. முதல்ல சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் எதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து மும்முரமா இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, வெவ்வேறு மாநிலங்களுக்கு இடம்பெயர்தல் வந்து அதிகமா போகுது. அதனால ஒரு நபருடைய ஓட் ஐடி வந்து வெவ்வேறு இடத்துல இருக்கலாம் அப்படின்னு, ஒரு நபருக்கு மேல அந்த ஓட் ஐடி இருக்கலாம் அப்படின்றதுனாலதான் நாங்க இதை வந்து திருத்துற பணியில நாங்க ஈடுபட்டு இருக்கோம். அதே போல காணாம போனவங்க அல்லது தவறி இறந்து போனவங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனாலதான் 60 லட்சம் வாக்காளர்களை பீகார்ல நீக்கிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விஷயம் என்னன்னா, பீகார்ல நீக்கினதுக்குள்ள வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. அது வந்து இப்ப நீங்க அடிப்படையில் ஒன்று சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் பேசிக் ரீசன். எஸ்ஐஆர் 2022ஆம் ஆண்டு தமிழகத்தில் எடுத்திருக்கிறாங்க, 2002 எடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 2006 மற்றும் 2009 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் சதவீதமும் வாக்காளர் எண்ணிக்கையும் 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த வாக்காளர் எண்ணிக்கைக்குமான இடைவெளி எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு மேலே வந்து வாக்காளருடைய எண்ணிக்கையே வந்து மாறி இருக்கிறது. இப்போ ஏற்கனவே தமிழகத்தில் நடந்த ஒன்று தான். ஆனால் இதை பாஜக தலைமையிலான இந்த ஒன்றிய அரசு எப்படி பயன்படுத்த போறாங்கிற கேள்வி இருக்குல்ல. கத்தி யாரு கையில் இருக்குங்கிறதான முக்கியம். வெங்காயம் மட்டும் பயன்படுத்தலாம், கழுத்தருக்கும் பயன்படுத்தலாம். நீங்க எதுக்கு பயன்படுத்த போறீங்கன்னு தெரியணும்ல. அப்ப தேர்தல் ஆணையம் பாஜகவோட கையில தான் இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து பல பூடகமான செய்திகளை வந்து பண்றது. ஞானேஸ்வர் குமாருடைய ஸ்பீச்சோ அவருடைய அப்ரோச்சோ பாடி லாங்குவேஜோ பார்த்தாலே நமக்கு தெரியுது தேர்தல் ஆணையம் யாருக்காக வேலை செய்யுதுன்னு தெரியலையே. அது தன்னிச்சையான அமைப்பு தானே. இட்ஸ் அன் இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன். நீங்க தனியா இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு ஊதுகோலா மாறி நீங்கள் தொடர்ச்சியாக பேசுகிறீங்க, எல்லா இடத்துலையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வெளிப்படையாக அதற்கான ஆவணங்கள் பல விஷயங்கள் நம்ம கையில் வந்து கிடச்சது. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார் பல முறை. இப்போ நாம் என்ன கேட்குறோன்னா, இந்த எஸ்ஐஆரை நீங்கள் நேர்மையாக பண்ணுவீங்களா? நேர்மையாக அறம் சார்ந்து வெளிப்படைத்தன்மையோட நீங்கள் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது உங்கள் மேலே இருக்கிற சந்தேகம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பீகாரில் பண்ணீங்க, இப்போ அடுத்து இப்போ தமிழகத்துக்கு வரீங்க அப்படின்னா நமக்கு என்ன சந்தேகம் வருது? சிறுபான்மையினர் தலித்துகள் கிறிஸ்டின், முஸ்லீம் கிறிஸ்டின் சிறுபான் தலித்துகள் இவங்களை கார்னர் பண்ணி அவங்கள ஓட்ட உடைக்கிற வேலையை இந்த எஸ்ஐஆரில் தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்கிறாங்க. பிஜேபிக்கு ஒர்க் பண்ணுறாங்கிறதா வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. இப்படி பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்குமா? சிறுபான்மையினர் ஓட்டுலாம் வந்து பாஜகவுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு பிரிஞ்சிருச்சுனால இப்போ திமுக ஓட்டு கம்மியாகுது. தலித்துகள் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு நீங்கள் குறையுதுன்னா அப்போ திமுக ஓட்டு கம்மியாகுது. இப்போ திமுக கம்மியாகும்னா பிஜேபிக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதை வச்சு நம்ம வந்து இங்கே ஒரு அரசியல் சித்து விளையாட்டை நிகழ்த்தலாம் அப்படின்னு பாஜக எண்ணுவதாகத்தான் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க.
அப்போ அந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லைங்க, நாங்கள் ரொம்ப நேர்மையாக செயல்படுவோங்க, நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோங்க, நாங்கள் நேர்மையின் வடிவங்க அப்படின்னு சொல்லி அதை பாஜக, அதாவது அந்த தேர்தல் ஆணையம் பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது, பண்ணிட்டு போட்டோம், நோ இஷ்யூஸ் ஃபார் அஸ். ஆனால் உங்கள் மேலே சந்தேகம் இருக்கே, அதுக்கு என்ன பதில்? அது அவங்களோட கடமையை தானே செய்கிறாங்க. கடமையை செய்கிறீங்கன்னா, இப்போது நீங்கள் சீமான் அவர்களை பற்றி சொன்னீங்க. சீமான் அவர்கள் இப்போ அண்மையில் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டு நிறைய பேர் எடுத்து ஷேர் பண்ணுறாங்க, நீங்கள் கவனிச்சிங்களா? அவ்வளோ பேர் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, சோஷியல் மீடியாக்களில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், எல்லா இடத்துலையும் இது பகிர்ந்துருந்தாங்க. அந்த பேட்டி வந்து ஏன் அவ்வளோ ஷேர் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, அதில் இருக்கிறது நியாயமான ஒரு கருத்து. ரொம்ப அருமையாக ஒரு வார்த்தை கேட்டார். நீங்கள் இதை பண்ணுறதுக்கு பின்னாடி என்ன அஜெண்டா வச்சுருக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய மாற்று மொழி, அதாவது இந்தி வட மாநிலத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த அத்தனை பேர் இங்கே நீங்கள் கொண்டு வந்து வச்சுட்டீங்க. இப்போ நாளைக்கு நீங்கள் எஸ்ஐஆர் நான் கொண்டு வரேன் அப்படிங்கிற பேரில் ஒட்டுமொத்த பேருக்கும் உள்ளே வந்த ஒட்டுமொத்த பேருக்கும் நீங்கள் ஓட்டர் ஐடி கொடுத்தீங்கன்னா யாருக்கு ஓட்டு போடுவான்? பிஜேபிக்கு தான் ஓட்டு. டெஃபினட்டாக பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவான். அப்போ அவனுக்கு தெரிஞ்சது ரெண்டே கட்சி தான், ஒன்று தாமரை, ஒன்று கை. இயல்பாக அவனை கை செலுத்து தமிழ்நாட்டில் ஓட்டு போட மாட்டான். ஏன்னா இப்போ 10 லட்ச ரூபா போட்டிருக்காருப்பா நம்ம ஊர், 10,000 ரூபா போட்டிருக்காருப்பா நம்ம ஊரில் பீகாரில், நம்மளாம் மோடி தான் போகணும். மோடிக்கு 10,000 ரூபாயில் பிஸ்னஸ் ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய நரேந்திர மோடி. 10,000 ரூபாய் ஆரம்பிச்சு சொல்லியிருக்காரு ஐயா மோடி. அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல, 10,000 ரூபாய் டீ கூட போட முடியாது. அப்போ அவர் கொடுத்துட்டு நான் வந்து 10,000 ரூபா கொடுத்துருக்குறேன், எல்லாரும் வந்து இது பண்ணுங்கன்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு வேலையை பரப்பி இங்கே இவங்கள்ட்டலாம் ஓட்டர் ஐடி கொடுத்து நாளைக்கு இவங்களெல்லாம் ஓட்டர்ஸாக மாற்றினா அந்த ஓட்டில் யாருக்கு போகும்? பிஜேபிக்கு போகும். அப்போ அதை வச்சு பிஜேபி வளர்ந்து விட்டது தமிழ்நாட்டில், ஆஹா பார்த்தீர்களா தமிழ்நாட்டில் தாமரை வளர்ந்து விட்டது அப்படின்னு பேசலாம். இவங்களுக்கு வெறுப்பு வெறி எங்கே திரும்ப ஆரம்பிச்சது? நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசின ஒரு வசனம் தான், நீங்கள் எங்கே வேணால் போகலாம், பட் யூ வில் நெவர் எவர் என்டர் இன்டு த தமிழ்நாடு அப்படின்னு பேசினார். அது அப்படியே பேசும்போது அமித்ஷா மூஞ்செல்லாம் அப்படியே வேர்த்து போச்சு, வெறி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுக்குள்ளேயே போக முடியாதுன்னு சொன்னால் போய் காட்டுறேன் அப்படின்னு அவங்க இப்போ வந்து வெறியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒருவேளை பீகார் எலெக்ஷனில் இவங்களுக்கு ஒரு படுதோல்வி கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், வேற வழியே இல்லைடா நம்ம தமிழ்நாட்டை பிடிச்சோம்னான்னு சொல்லி தமிழ்நாட்டில் இன்னும் தீவிரமாக வேலை பார்த்து எங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ அந்த ஓட்டைகளை பயன்படுத்தி பாஜக களமாட தயாராக இருக்கிறான். அப்போது அதற்கு இவங்க அதை பயன்படுத்துகிறோம். அதை சீமான் அதை கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. நீங்கள் ஒட்டுமொத்த பேருக்கும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க பூரா பேரும் அவங்களுக்கு பிஜேபி ஓட்டு போட்டாங்கன்னா தமிழ்நாடு யார் ஒரு நாடுங்க? நம்மளுடைய பேட்டியிலேயே மன்னன் ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டாங்க. நம்ம வந்து அந்த பேட்டியினுடைய சாராம்சம் அப்படிங்கிறது சாதி பேரை பின்னாடி போட்டு தமிழக அரசு ஒரு மேம்பாலம் திறக்குதுன்னு கேட்டோம். நீங்கள் தொடர்ச்சியாக நாயுடு, ஜிடி நாயுடு மேம்பாலம், நாராயணசாமி நாயுடு ஏதோ இன்னொரு பேர் வச்சுருந்தாரு, இந்த மாதிரியே வச்சுட்டு இருக்கீங்க. நாங்களாம் எப்பயும் சாதியை திறந்துட்டோம், சாதியை நீக்கிட்டோம், சாதி பேர் எடுக்க தூக்கிட்டாச்சு, நம்ம தூக்கி தான் இருக்கிறோம். நாலு பொண்ணு தமிழ்நாட்டில் பார்த்தா நாயுடு ரெட்டி நாயுடு தானே பேரே இருக்கும். அப்படியே ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு அப்படியே கூட்டி சேர்த்துற வேண்டியது தான். அந்த மாதிரி ஒரு அடையாளத்தோடு மாற்றிடுவீங்க போல இருக்கே அப்படின்னு என்ன பயத்தோடு அவர் சொன்னாரோ அதை விட அதிகமான பயம் இங்கே இருக்குது. நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய நம் சகோதரர்களுக்கு வேலை வாய்ப்பில் நீங்கள் கொடுக்குறீங்க. உண்மையிலேயே திராவிட மாடல் அரசு அல்லது இன்றைய திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் இதை குறித்து இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடுறாரு. ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழர்களுக்கு தான் எல்லாவற்றிலும் முன்னுரிமை கொடுக்கணும், வேலை வாய்ப்பில், கல்வியில் அப்படிங்கிறத ரொம்ப இன்டென்சிவாக கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதே சார். இப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, வட சென்னையா அந்த சைடில் வந்து ஐயா சேகர்பாபு அவர்கள் தலைமையில் நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து பட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா? காஞ்சிபுரத்தில் யார் பட்டு விற்கிறாங்க? காஞ்சிபுரத்தில் பட்டை ஒட்டுமொத்தமாக வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி யாருக்கு போய் இறங்குதுன்னா ஐயா பிரகாஷோட, நீங்கள் பிரகாஷ் பாபுஷா பிரகாஷான்லாம் போட்டுருக்கு பார்த்தீங்களா? அவங்க யாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. இப்பயோ காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்க. இன்றைக்கி அவங்க தான் அண்ணா கூட்டுறவுக்கான கடனையே தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணா கூட்டுறவு நீங்கள் போய் பட்டுப்படம் வாங்கி எடுத்துருப்பீங்க. இப்போ பக்கத்தில் டாக்டர் கலைஞர் கூட்டுறவு ஆரம்பிச்சிருக்காங்களா, பட்டுப்படம் எடுப்பீங்க. அங்கெல்லாம் விட ஃபஸ்ட் குவாலிட்டி அங்கே தான் இருக்குதுன்றாங்க. அவங்க கையில் ஃபுல்லாக மார்க்கெட்டு போயிருச்சு. இந்த பக்கம் சென்னையில் பெரியார் திரள் வேப்பேரி பக்கத்தில் போய் பாருங்கள். பெரியார் எந்த வடவர்களுக்கு எதிராக போராடினாரோ அந்த பகுதி முழுக்க வடவர்கள் கையில் போய்கிட்டு இருக்கு. இதை பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் அவர்கள் நம்முடைய பேட்டியில் பதிவு பண்ணாங்க ஒரு முறை.
அப்படியே அவங்க கையில் போயிடுச்சு. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாரு அவர் ஐயா சேகர் பாபு பிரகாஷ் ஷா போட்ட பட்டு புடவையை கொடுக்குறாரு. பாபு ஷா பட்டு புடவையில் எடுத்து கொடுக்குறாரு. வாங்கிக்கோங்கம்மா, தீபாவளி பரிசு வச்சுக்கோங்கம்மா. ஏன் திமுக ஓட்டு போடணும்? இன்னைக்கு பட்டு புடவையும் பாதுஷாவும் கொடுக்குற நீங்கள் நாளைக்கு இந்தியை கற்றுக்கிட்டு அவங்கள்ட்ட ஓட்டு கேட்க மாட்டேங்க. என்ன நிச்சயம்? சரி, இந்த எஸ்ஐஆருக்கு திமுக வந்து எதிர்ப்பு தெரிவிக்குதா? ஆமாம், திமுக அதை வந்து எஸ்ஐஆரை வந்து இவங்க பண்ணாங்க அப்படின்னா இந்த கண்டிப்பாக தமிழர்களை ஒடுக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போகும். இவங்க திட்டமிட்டு இதில் அதாவது திருட்டுத்தனத்தை பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப அருமையாக நம்மளுடைய ஊடகத்தில் ஐயநாதன் சொன்னாங்க, தேர்தல் ஆணையம் என்ற ஒரு திருட்டுத்தனமான ஆணையத்தை நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கவே முடியாது. அவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணுறாங்கன்றாரு. ஓட்டு போட்டால் ஓட்டு போடாமல் காட்டுறது, எல்லாருக்கும் விவிபேட்டு காட்டுறது, விவிபேட்டை கொடுக்காம போனது. அதனால தான் வாக்குச்சீட்டுக்கு வாங்கன்றாங்க எல்லாரும். இதுல திமுக வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது. ஏன் அப்படின்னா பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு ஒரு முக்கியமான காரணத்தை சொல்றாங்க. ஆனா சேகர் பாபு அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக தீபாவளி அன்று ஹிந்தியிலே பேசி தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாடாளுமன்ற தேர்தல் அப்ப கூட தயாநிதி மாறன் அவர்கள் ஹிந்தியில பேசி ஓட்டு கேட்டிருந்தாரு. ஹிந்தி மக்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க, வட மாநிலத்தவர்கள்லாம் போஸ்டர் ஒட்டுறாங்க ஹிந்தியிலே, அவர் வந்து தலப்பா கட்டிக்கிறாரு. இந்த மாதிரியான நிகழ்வு இருக்குல்ல, ஓட்டு வேணும் அப்படின்றதுக்காக இந்த சம்பவம் நடக்குது இல்ல. அவங்க ஓட்டு வேணுங்கிறதுக்காக தங்கள் அடையாளங்களை இழக்க தயாரா இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை தேர்தலில் வெற்றி பெறணும். வெற்றி பெற்ற பிறகு அந்த பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது, அப்படியே போயிடணும். நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை மட்டும் இழக்கல சார், இந்த மண்ணின் அடையாளத்தை இழக்க செய்வதற்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவங்களுக்கு அடையாளம் இருக்கோ இல்லையோ இந்த மண்ணுக்கான பூர்வ குடிகளை வெளியேற்றி இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனை இங்கே இருக்க விடாமல், அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காம, அவனுக்கு தொழில் கொடுக்காம, அவனை மேலே கூட்டு வராமல், அவனை ஒரு கூலியாகவே வச்சுக்கிட்டு தலைமையில் முழுக்க 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 வட இந்தியக்காரர்களையும் பார்ப்பன பனியா கும்பலையும் தமிழகம் முழுக்க பறைய வச்சுட்டு நீங்கள் யாருக்கு வேலை பார்க்குறீங்க? யாருக்கு வேலை பார்க்க போகிறீங்க? தங்க நகருடைய ஒட்டுமொத்தமாக அது இருக்கிற அந்த வணிகம் யார் கையில் இருக்குது? வட்டி விற்கிறாங்க, அதனுடைய வணிகம் யார் கையில் இருக்குது? இதோத்தான் சொல்லணும். இப்போ பெரியார் பக்கத்தில் பேப்பரில் போய் பாருங்க, அந்த டோட்டல் ஏரியா யார் கையில் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. திருப்பூர் யார் கையில் இருக்குது? கோயம்புத்தூர், அது ஈரோடு போன்ற இடங்களில் ஆதிக்கமாக யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போய் பாருங்க. அப்போ எல்லா இடங்கள்லையும் தமிழர்கள் வந்து சுருங்கிக்கிட்டே வரான். ஏதோ ஒரு ஓகே வேலை கிடைச்சா போதுங்க, கூலி கிடைச்சா போதுங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்கான் தமிழர்களை. அதில் வந்து மீண்டு வரணும் அப்படின்னா இதெல்லாம் பெரிய தடையாக மாறப்போகுதுங்க. கட்சி ஆரம்பிச்சாலும் திரு சீமான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, வடவர்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது தமிழர்களை சுரண்டுவதற்காக வந்துகிட்டு இருக்கு, உஷாரா இருங்க, ரொம்ப பேராபத்தா போய்கிட்டு இருக்குன்னு தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க அதை எதிர்த்து பேசினாலே நம்ம மனித குலத்தின் எதிரி மாதிரி பார்க்கறது. திரும்பவும் சொல்றோம், வட இந்திய சகோதரர்கள் இங்க வரட்டும், வேலை பார்க்கட்டும், போகட்டும். வாக்குரிமை அப்படின்னு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா இங்க நீங்க தான் தீர்மானிக்கும் சக்தியாவே மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் தமிழர்களுக்குன்ற ஒரு தேசமே இருக்காது. இருக்கிற ஒரே தேசம் தமிழ்நாடுங்கிறது மட்டும்தான், அதுவுமே இருக்காதுன்னு அர்த்தம். அதே நீங்க கவலைக்கிற பண்ணிடுவீங்க. தந்தை பெரியார் அவர்கள் கூட என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாருன்னா, சென்னையில வந்து ஒரு வட மாநிலத்தவர் வந்து கடை போட்டிருந்தாரு, அதற்காக வட மாநிலத்தவர்கள்லாம் வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. இப்போ வந்து திமுக வந்து வட மாநிலத்தவருக்கு ஆதரவா தானே போற மாதிரி இருக்கு. பெரியாரின் பாதையிலிருந்து எப்போ அவங்க மாறி போயிட்டாங்கம்மா. அவருடைய பல விஷயங்கள்ல இறுதி காலத்தில் முகாமையான விஷயமா வடவரத்தை தான் வச்சிருந்தார் அவர். இதை பற்றி மரியாதைக்குரிய தோழர் ஓவியா அவர்கள் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க. தீகா ஓவியா அவர்கள் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கிறாங்க. அந்த உணர்வை இன்னைக்கு திமுக காரங்க யாருமே கை கொள்ளலை. ஏன்னா நீங்கள் அவர்களுடைய பினாமிகளாக, அவர்களுக்கு ஆதரவாளர்களாக, அவர்களுடைய தேவை உங்களுக்கு இருப்பதாக உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க. அப்ப எஸ்ஐஆர் வந்து உள்ள வந்து அதான் சொல்றேன். இப்ப அதான் என்னன்னா, அதான் இப்ப நீங்க ஒழுங்கா கிரவுண்ட்ல வேலை பார்த்துருந்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் வந்தா கூட ஒன்றும் பண்ண முடியாது நீங்க பேசியிருக்கலாம். இப்ப நீங்க கிரவுண்ட்ல வேலை பார்க்கல, உங்க கொள்கையை கோட்டை விட்டுட்டீங்க, உங்க கோட்பாடை கொண்டு போய் சேர்க்கல, தமிழர்களை அதிகாரத்தில் அமர வைக்கணுங்கிற நோக்கமும் இல்லாம செயல்பட்டுட்டீங்க. அதன் விளைவு இன்னைக்கு எஸ்ஐஆர் எல்லாரும் வாங்க கோயில் நின்று எதிர்ப்போன்னு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். நீங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். ஸோ ஒருவேளை நீங்கள் கிரவுண்டில் பார்க்காதன் காரணமாகத்தான் இன்னைக்கு எஸ்ஐஆர்லாம் வரும்போது நம்ம பதற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஆனால் ஒன்று கூடி தமிழ்நாடு முழுக்க இது எல்லாரும் கிட்டத்தட்ட பிஜேபி தான் ஆதரிக்க போகிறாங்க. மற்ற யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஐ திங்க் ஸோ அதிமுகவோட ஆதரிக்கிறதா சொல்கிறாங்க. பட் அவங்களுடைய எந்த இடத்துல இருந்து ஆதரிக்கிறாங்க, ஏன் ஆதரிக்கிறாங்க, எதுக்காக ஆதரிக்கணும், இது அவங்க கூட்டணி இருக்கிறதுக்காக ஆதரிக்கிறாங்களாங்கிறது தெரியல.
அப்போ அதையும் அவங்க விளக்கணும். அப்போ மாநில கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து கட்சி வேறுபாடு இன்றி மற்ற பேதங்களை எல்லாம் கடந்து ஒன்றாக நின்று மாநில தன்னாட்சி உரிமைக்காக ஒன்றாக நின்று குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய கோரிக்கை. பாஜக கட்சிக்குள்ள நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு உட்கட்சி பூசல் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ட்விட்டர் பக்கத்துல சாணி அல்ற மாதிரியான ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதன் பிறகு 2 நாள் பிறகு நயினார் நாகேந்திரன் அவர்களும் மாடுக்கு வந்து சோறு ஊட்டுற மாதிரியான இது போட்டிருந்தார். இதுமாதிரி தொடர்ச்சியாக அவர் என்ன பண்றாரு, இவர் பண்றது இல்ல இவர் வந்து ஏதாவது ஒரு படத்துக்கு ஆதரிச்சார் அப்படின்னா இவர் ஆதரிக்காம போறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பாஜகக்குள்ள நடக்குது. இதனுடைய பின்னணி என்ன? இல்ல நமக்கு கிடைக்கிற தகவல் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுக்கு வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைவராக போட்டது பிடிக்கல, உடன்பாடு இல்லை. எங்கிட்ட தலைமை பதவியை பறிச்சுக்கிட்டு ஒரு கூட்டணிக்காக நீங்கள் அவர் தலைவராக போட்டிங்களா அப்படின்ற எண்ணம் அவருக்கு இன்னுக்குமே இருக்குது. ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா மற்ற நபர்கள் எல்லாம் வேற இடத்துக்கு தலைவர் வந்து இறக்கப்பட்டாங்கன்னா வேற இடத்துக்கு மாற்றப்பட்டாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? தமிழிசைமா என்ன பண்ணாங்க? ஆளுநராக போட்டாங்க. புதுச்சேரி எல்முருகன் ஐயாவை என்ன பண்ணாங்க? இணையமைச்சராக ஆக்கினாங்க. இளைய கணேசன் ஐயாவை என்ன பண்ணாங்க? ஆளுநராக ஆக்கினாங்க. ஐயா தவறிட்டாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் என்னவா இருக்கிறாரு? இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறாரு. அப்படின்னா இப்படி நிறைய பேர் தலைவராக தான் அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஐயா அண்ணாமலை எங்கே இருக்கிறாரு? ஏன்னா அவர் தமிழ்நாட்டை விட்டு நான் போக மாட்டேன், தமிழ்நாட்டில் நான் நின்று பாஜக வளர்த்து காட்டுறேன், எங்கிட்ட நம்பி கொடுங்கன்றதான் அவர் கேட்டது. இப்போ பாஜக அந்த நிலைமை இல்லை, அதுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, நமக்கு 26 எலெக்ஷனுக்கு அதிமுக தேவைன்னு சொன்னதுனால இப்போ அமைதியாக இருக்கிறாரு. ஒன்று உள்ளேயே இருப்பார், இல்லைன்னா தனி கட்சி ஆரம்பிச்சிருவார். பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை அவர்களை வந்து பாஜக தலைமை வந்து நீக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்க ஒரு அதாவது அமைச்சர் பதவியை கொடுக்கிறோம், இல்ல நாங்க ஆளுநர் பதவியை கொடுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அது வரும் நாட்கள்ல நடக்கும் இல்லையா? இல்ல, இதுக்கு மேல நடக்க வாய்ப்பு இல்லை. இன்னொன்னு சொல்லட்டுமா, இவங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பைசன் திரைப்படம் குறித்து வந்து பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பாராட்டி ஒரு பதிவியை போட்டிருந்தாரு. அந்த திரைப்படம் வந்து சாதிய ஒடுக்குமுறை, நம்ம அதை டிஸ்கஸ் நம்ம பண்ணியிருந்தோம். அது எப்படி வந்து காட்டுது, சாதி ஒடுக்குமுறை எப்படி காமிக்குது, ஒருத்தர் எப்படி ஃபைட் பண்ணி மேலே வராதுங்கிறதான் கதை. இப்போ இந்த திரைப்படத்தை பாராட்டி ஒரு போட்ட பதிவுக்கு நீலம் வந்து நன்றியே தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த திரைப்படத்தை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட்டில் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுகிற போது அப்படிலாம் ஒன்றும் சமூகத்தில் இல்லைங்க, இது மாதிரி தேவையெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரினா ஒரு கண்ணோட்டத்தில் அவர் பேசியிருந்தார். அவர் பேசின பிறகு அதை அறிக்கையை வெளியிடுறாரு, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அது. ஆனால் தலைவருடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக எதிர் நிலைப்பாட்டை திரு அண்ணாமலை இயங்கிக்கிட்டு இருக்காரு. அது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு கிட்டத்தட்ட தகவல் அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் இப்போ அண்மையில் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்கன்னா, அண்ணாமலை தனியாக கட்சிக்குள்ளே ஒரு மன்றம் இருக்கு, அண்ணாமலை ரசிகர் மன்றம்னு ஒன்று இருக்கு. உலகத்தில் அது இந்தியாவில் இது வரைக்கும் ஒரு தேசிய கட்சிக்கு உள்ள இருக்கிற ஒரு தனி நபருக்காக ரசிகர் மன்றத்தை துவங்கிய ஒரே கட்சி இது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அது தமிழ்நாட்டில் மட்டும்தான். வேற ஏதாவது ஒரு ஸ்பேஸில் காட்டுங்க. கேரளாவில் பிஜேபி கூட எம்பியாக இருக்கிறார்லம்மா ஒரு நடிகர் சுரேஷ் கோபி இருக்கார்ல, கட்சிக்குள்ளே எங்க சுரேஷ் கோபிக்கு ரசிகர் மன்றம் இருக்கா? கிடையாது. இத்தனைக்கும் ஒரு நடிகர். ஆனால் ஒரு நடிகரே இல்லாமல் ஒரு முன்னாள் IPS அதிகாரிக்கு பாஜகன்ற ஒரு தேசிய கட்சிக்குள்ள ரசிகர் மன்றம், தனி கொடி, பொறுப்பாளர்கள்லாம் போட்டாங்க. இதுல எப்படி நீங்க தப்புன்னு சொல்ல முடியும்? அவர் மேல இருக்கக்கூடிய அன்புனால ரசிகர்கள் வந்து அந்த மாதிரி அவர் மேல இருக்கிற அன்புல நாம் பண்ணலாம். நான் வெளியில இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பண்ணக்கூடாது, அஸ் ஜெர்னலிஸ்டா பண்ணக்கூடாது. பொதுவாக சொல்றேன், இப்போ நான் ஒரு லேமனா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வெளியில வந்து அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும், அதை வந்து இது பண்றோம், எனக்கு ரொம்ப அண்ணாமலை பிடிக்கும்னா நோ இஷ்யூஸ். நான் கட்சியோட மெம்பருமா, பிஜேபியோட கட்சிக்கு உள்ள இருக்கிற ஒரு நபர், பொறுப்புல இருக்கிற ஒரு நபர், கட்சிக்குள்ள ஒரு கட்சியை கட்டுறீங்க. கட்சிக்குள்ள யாரு கூட கட்சி கட்ட அனுமதிச்சது? அது தேசிய கட்சியில அந்த ரசிகர் மன்றத்துல இருக்கக்கூடியவங்க வந்து கட்சியில ஆமா பிஜேபிக்குள்ள இருக்கிறாங்க. see the difference is, யாரோ ஒரு வெளியில இருக்கிற ஒரு அவுட் சைடு பர்சனாலிட்டி வந்து ஒரு மன்றத்தை ஆரம்பிக்கிறாருன்னா கூட விமர்சனத்துக்கு உள்ளாகும். ஆனா கட்சிக்குள்ளேயே மன்றத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு, விமர்சனமே ஆகாம இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப என்ன திட்டம் போடுறீங்க? கட்சியை உடைக்கணும்னு திட்டம் போடுறீங்க. உடைக்கிறதுனா என்னன்னா அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கணும். நயினாரை வந்து இப்போ நயினார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு டிஃபேம் பண்றாங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து நயினாருக்கு ஒன்றும் தெரியல, நயினாருக்கு ஆங்கில ஒரு பேட்டி கொடுத்தாரு, அது அவருக்கு என்ன வருதோ கொடுக்குறாரு, அவர் தான் கட்சியினோட தலைவர், அவருக்கு ஆங்கிலமே தெரியல, அண்ணாமலை தான் போட்டு வெளுத்து வாங்கியிருப்பாரு. அண்ணாமலை பாருங்க ரீசனாக தனியாக வீடியோக்கள் போடுவார். அந்த மாதிரிலாம் ஏற்கனவே போட்டுட்டு இருந்தாரு. நீங்கள் ஒரு கட்சி தலைவர் இப்போ கிடையாது, ஆனால் நீங்கள் அதை பண்ணுறீங்க. அப்போ என்னன்னா நயினார் நான் டேக் ஓவர் பண்ணிட்டேன், நயினார்னா ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத காண்பிக்க விரும்புகிறார் திரு அண்ணாமலை.
நீங்கள் என்னை இப்போ கவனிச்சிங்கன்னா ஓகே, இல்லைன்னா தனி கட்சி ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாருங்கிறதான் நமக்கு வரக்கூடிய செய்தி. அதனால தான் அவர் வந்து டிடிவியை மீட் பண்ணுறது, ஓபிஎஸை வந்து ஓகே பண்ணுறது, விஜய் பெருசாக எதுவும் அட்டாக் பண்ணாத மாதிரி நகர்றதெல்லாம். பட் என்ன பண்ண போறாருங்கிறது தெரியல. பண்ணா செல்ஃப் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக கூட பாஜக தலைமை உண்மை கண்டறியும் குழு வந்து அமைச்சிருந்தாங்க இல்லையா? அதுல வந்து அண்ணாமலை அவர்கள் தான் அந்த குழு நபர்களிடம் வந்து பேச எக்ஸ்பிளைன் பண்றாரு, அதெல்லாம் பண்றாரு. நயினா நாகேந்திரன் அவர்கள் தான் தமிழக பாஜகவின் தலைவர். ஆனா அவர் எதுவுமே வந்து இன்னொன்னு கூட பண்ணிருக்கலாம். நீங்க வேற யாராவது போட்டிருக்கலாம், வேற யாராவது ஒரு நபரை போட்டு நீங்க பண்ணுங்கப்பா அப்படின்னு. இன்னொன்னு பாருங்க, அண்மை காலமா அண்ணாமலையின் தீவிர விசுவாசிகள் ஆதரவாளர்களும் அமைதியா இருக்காங்க. அவரோட ஆதரவாக அறியப்பட்டவங்க லெஃப்ட் ரைட்ல இருந்தவங்களா இப்போ எங்கே இருக்காங்கன்னு பேசுகிறாங்க. பெருசாக அதுவும் பேசுறதில்ல, பார்த்தீங்களா, அமைதியாக இருக்காங்க. இப்போ இந்த எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அண்ணாமலை வெயிட் பண்ணுறாரு. அவருடைய கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படலைன்னா அப்படின்னா தனியாக கட்சி ஆரம்பிச்சிருவாருன்னு தான் சொல்கிறாங்க. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். தனி கட்சி ஆரம்பிப்பாரா? ஆமாம், தனி கட்சி துவங்குவதற்கான வேலைகளை அண்ணாமலை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காருன்னே சொல்கிறாங்க. தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வேலையிலும் அவர் ஈடுபட்டுட்டாருங்க. அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. 2024க்கு முன்னாடி ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், சீமான்றவர் இந்த கட்சிக்கு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்கவே மாட்டார், நாம் கட்சி இருக்காதுங்கன்னாரு. 24க்கு பிறகு அந்த கட்சி மாநில கட்சியாக ஆயிடுச்சு. ஒரு மேடையில் போய் தமிழ்நாட்டினுடைய போர்ப்படை தளபதியாக அண்ணன் சீமான் தான்ட்டார். உங்கள் கொள்கைக்கு நேர் எதிரிங்க அவரை போர்ப்படை தளபதின்றீங்க. அப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு. அப்போ எப்படி அதில் நம்ம ஒர்க் பண்ணலாம்? அதாவது இந்திய தேசிய தமிழ் தேசிய அரசியல் ஏதாவது புதுசாக உருட்டினா தான் உண்டு. அப்படிதான் பண்ணுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. என்ன பண்ண போறாருங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றிமா.